போய் தானே ஆகணும். எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும். அப்புறம் உனக்கும் தனிப்பட்ட உலகம், தனிப்பட்ட பிரச்சனை. இதுக்கிடையில எப்பயாவது ஒரு போன், ஒரு லெட்டர், பர்த்டே கிஃப்ட், இல்லைன்னா ஒரு நியூ இயர் கார்டு. போக போக அதுவும் இல்லாம போயிடும். போதும். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கடைசியில் இப்படிதான் வந்து நிற்கும். அதுவும் தப்பு இல்லை, யார் தப்பு இல்லை, அதான் உண்மை. ட்ரூத், த ரியல் ட்ரூத். இல்ல, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. முடியுமா என்னால? உன்னால முடியுமா? அன்னைக்கு பெங்களூர் போனப்போ அந்த ஒரு வாரத்துல நம்ம எப்படி தவிச்சு போயிட்டோம் இல்ல? இப்ப நான் போனதுக்கு அப்புறம் எப்ப பாப்போன்னு கூட தெரியாம. ஒருவேளை 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டி சொன்ன மாதிரி இடுப்புல ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சதை போட்டு குண்டா முடியல பாப் கட் பண்ணிக்கிட்டு 4-5 பொட்டியோட ஏர்போர்ட்ல இருந்து இறங்குவேன். என்ன தமாஷா இருக்கா? இப்ப யோசிக்கும் போது ஒண்ணுமே வேணாம்னு தோணுது. இந்த காதல், இந்த கல்யாணம் எதுவுமே இல்லைன்னா பிரவீன் என்ன காதலிச்சதுக்கு பதிலா நீ என்ன காதலிச்சிருக்கலாம்ல? நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அப்படி இருந்தா என்னைக்குமே நம்ம பெரிய வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் அந்த காதல் உனக்கு தோணாம போச்சு? என்னடா? நம்ம 2 பேருக்கு லெட்டர் போட்டுக்கா. அவ டெல்லி போயிட்டாப்ல இருக்கு. உனக்கு காதல் கடிதம் எழுதி இருக்கலாம். எனக்கு எழுத என்ன இருக்கு? லவ் லெட்டர் படிக்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? எக்ஸ்சேஞ்ச். நம்ம பழக்கத்தை யாராலையும் மாத்த முடியாது. என் லெட்டர் நீ படிக்கிற, உன் லெட்டர் நான் படிக்கிறேன். ஓகே. டியர் சஞ்சுவுக்கு, உங்களுக்கு லெட்டர் போடுற உரிமையாவது எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டெல்லிக்கு வந்து 2 நாள் ஆச்சு. முன்னெல்லாம் டெல்லிக்கு வரும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. நேத்து ராத்திரி நானும் டேடியும் உங்களை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு லெட்டர் போட சொன்னதே அவர்தான். உங்க மேட்டர்ல அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் எதுவும் முடிஞ்சு போகல, அதுக்கு நிறைய டைம் இருக்கு, அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும்னு சொல்றாரு. எப்படியும் நித்தியால உங்களை புரிஞ்சுக்காம நீ படிச்சு போது நித்தி. அப்ப ஏன் லெட்டர் நீ படிக்காத?
மேட்டர்ல அப்பா என்ன நினைக்கிறாருன்னா இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு நீங்க தான் மனசை வைக்கணும்னு சொல்றாரு. எப்படியும் நித்தியில உங்களை புரிஞ்சுக்காம இருக்க முடியாது. உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற அதே உணர்வு நித்திய மனசுல ஏன் ஏற்பட்டிருக்க கூடாது? சஞ்சு, காதல்னா அப்படித்தான். இவ்வளவு தூரம் உங்க கூட அவ நெருங்கி பழகியும் உங்க மனசு எப்படி அவளுக்கு புரியாம போச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் புரியல. நம் காதல், நம் விருப்பம் நமக்குள்ளேயே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதனால உடனே உங்க காதலை நித்தியிடம் சொல்லிடுங்க. நிதி, வேண்டாம், என்கிட்ட பேசாத. உன்னை ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இப்ப வெக்கமா இருக்கு. நமக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல, எந்த ஒளிவு மறைவும் இல்லன்னு பெருமையா சொல்லிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. எப்படிடா முடிஞ்சது? எப்படிடா முடிஞ்சது? ஏதோ ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் உணர்த்தி இருந்தா கூட நான் இந்த மாதிரி ஏமாந்திருப்பேனா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குமா? பிரவீன் கிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னு 1000 வாட்டி கேட்டேன்ல, அப்ப சொல்லிருக்கலாம்ல. ஸ்னேகா டாடிய பார்க்காம திரும்பி வந்தப்போ அன்னைக்கு அவ்வளவு திட்டாத, அப்ப வந்து சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்தையும் மனசுக்குள்ள இப்படி அடக்கி வச்சுட்டியே, எதுக்குடா? யாருக்காக? உன்னை விட முக்கியமான எனக்கு அந்த பிரவீன், அவரோட காதல். உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம். யாரும் உன்னை காதலிக்க வேண்டாம், யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நிதி, தொடாத, என்னை தொடாத. என்னை தோக்கடிச்சிட்டியடா, என்னை ஏமாத்திட்டியடா. ஏன்டா? நிதி, என்ன என்ன சொல்லுங்க? தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல.